வணக்கம். நம்ம சிங்காரனூர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்னைக்கு மிகச்சிறந்த பேருந்து நிலையம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம காமராஜர் சாலையில் நீங்கள் எல்லாமே நல்லா பார்த்துருப்பீங்க. அந்த பேருந்து நிலையம் எப்படி வந்தது? 1996ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். இன்றைக்கு பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதி குட்டையாக இருந்தது. கமலாமில் என்கின்ற ஒரு பஞ்சாலை செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த பஞ்சாலையை ஓடிக்கொண்டிருந்த காரணத்தால் அருகில் இருக்கக்கூடிய அந்த குட்டையை, கழிவுநீர் குட்டை, அந்த சுற்றுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அனைத்து கழிவுநீர்களும் அங்கேதான் தேங்கி நிற்கி. 1996ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த அந்த பகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மிகச்சிறந்த நூலமாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த இடம்தான் இன்றைக்கு சிங்காரனூருடைய தலைநகராக, ஒரு மைய பகுதியாக, ஒரு மிகச்சிறந்த ஒரு பேருந்து நிலையமாக அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன்.